ஜென் கதைகளில் அடுத்த கதை தானம். ஒருவனுக்கு தாமும் தன்னாலான தான தர்மத்தை செய்ய வேண்டும் என்று ஆசை வந்தது. அடுத்த நாளிலிருந்து தினமும் கடுகளவு தங்கம் தானம் செய்ய ஆரம்பித்தான். 2 நாட்களுக்கு பிறகு அவன் மனைவி, தினமும் கடுகளவு தங்கம் தானம் செய்வதால் யாருக்கு என்ன லாபம்? தினம் கடுகளவு தங்கம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வைங்க, மொத்தமாக சேர்ந்ததும் அதை உருக்கி யாருக்காவது கொடுக்கலாம் என்றாள். மனைவி பேச்சை கேட்டு அவனும் அவ்வாறு செய்ய ஆரம்பித்தான். கடுகு சைஸில் இருந்த தங்கம் போக போக விளாம்பல அளவுக்கு அதிகமாகி கொண்டே போனது. அவ்வப்போது உருக்கி உருண்டையாக்கி கொண்டே வந்தான். ஒரு நாள் அவன் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் விழுந்தான். பேச்சு வரவில்லை. தான் இறப்பதற்கு முன்பாக அந்த பொன் உருண்டையை யாருக்காவது தானமாக்க கொடுத்து விட விரும்பினான். தன் விருப்பத்தை அவன் தன் மனைவிக்கு சைகை மூலம் தெரிவித்தான். அவன் சொல்வது அவளுக்கு புரிந்தது. ஆனாலும்